Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அனைத்துலேயுமே சத்து அதிகமாக இருக்கு. அப்படி பல நன்மைகளை கொண்ட காய்கறி வகையில் காளானும் ஒன்று. காளானை நம்மள ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவோம், ஒரு சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த காளானை வீட்டில் சமைக்கிறது அப்படிங்கிறது ரேர் தான். ஆனால் அடிக்கடி சமைச்சு சாப்பிட வேண்டிய உணவு வகைகளில் காளானும் முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த காளான்ல அப்படி என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னும், காளான் சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ குணங்கள், அதுவும் இல்லாம என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக காளான் பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைத்து உடலை கட்டுக்கோப்பா வைக்கிறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க கொழுப்புச்சத்தை குறைக்கிறதுக்கு நார்ச்சத்து அதிகமாகவும் கொழுப்புச்சத்து சுத்தமாக இல்லாத காளானை சாப்பிட்றதன் மூலமா உடல் எடை குறைஞ்சி உடல் கட்டுக்கோப்பா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நம்ம உடலை தாக்குதல அந்த நுண்ணுயிரிகளெல்லாம் அழிக்கிறதுக்கும் காளான்ல இருக்கக்கூடிய எர்கோத்தியோனின் அப்படிங்கிற மூலப்பொருள் உதவுது. சீசன் டைம்ல காளானை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எலும்புகளை வலுப்பெற செய்யறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காளான்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடல்ல ரத்தத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் உடல்ல ஏற்படுள்ள வீக்கங்கள் அதை சரி செய்யறதுக்கும் உதவுது. எலும்பினுடைய வளர்ச்சியை அதிகமாக செய்யறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் தேவையான சத்துனா செலினியம் சத்து தான் சொல்லணும். இந்த செலினியம் சத்து காளான்ல அதிக அளவு இருக்குது. அதனால கிடைக்கிற டைம்லலாம் காளானை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களோட எலும்பு வலுவா இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறையாம கட்டுக்குள் வைக்கிறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உணவு காளான் எல்லாத்துலேயுமே அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது. 7 நாளைக்கு ஒரு முறை காளானை உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டே வர்றதன் மூலமா உடல்ல ரத்த அழுத்தம் குறையாம கட்டுக்குள்ளார இருக்கும். அது மட்டும் இல்லாம உடலுக்கு சக்தியை கொடுக்கும்ல அந்த விட்டமின் டி சத்து காளான்ல அதிக அளவு இருக்குது. பற்களை பாதுகாக்கிறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பற்கள், நகங்கள், முடி வளர்ச்சிக்கு தேவையான செலினியம் சத்து காளான்ல அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஈறுகளை பலப்படுத்துறதுக்கும் இதுல இருக்கக்கூடிய செம்பு சத்து உதவியா இருக்கு. சீசன் டைம்ல காளானை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காளான்ல குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் உடல்ல சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவுது. பக்கவாதம், இதய நோய் ஏற்படுறதுக்கு காரணமான கொலஸ்ட்ராலை சரியான விகிதத்துல வச்சுக்கிறதுக்கும் காளான் உதவுது. புற்றுநோயை குணப்படுத்துறதுல காளான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மார்பக புற்றுநோய், பிராஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்துறதுல காளான் தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரத்த சோகை இருக்கும்ல, அவங்கெல்லாம் காளானை சாப்பிட்றது நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு காளான் தான் ஒரு சிறந்த மருந்து. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்தோட அளவை அதிகரிக்க செஞ்சு ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நம்மளை குணப்படுத்துது. காளான்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஜிங்க், காப்பர், மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் பி போன்ற சத்துக்கள்லாம் காளான்ல அதிகமாக நிறைஞ்சிருக்கு. குறிப்பு: குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் காளான் சாப்பிடக்கூடாது. கீழ்வாதம் இருக்கிறவங்க காளான் சாப்பிடக்கூடாது. காளான் செரிமானம் அடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க, மத்தியானமே சாப்பிட்ருங்க. ஒரு சில காளான் விஷத்தன்மை உடையதாக இருக்கும். அதனால காளானை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து வாங்கணும். காளான் வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டாம். பிசுபிசுப்பான காளான் வகைகளை வாங்காதீங்க.
இந்த வீடியோல காளானுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.